வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சனி பார்வையும் எதிர்மறை சிந்தனையும். முதலில் சனி பகவான் சுபத்துவமாக இருக்காரா பாவத்துவமாக இருக்காராங்கிறத பார்க்கலாம். சுபத்துவம் பெற்ற சனி குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், புதன் இவர்களோட தொடர்பில் இருக்கிறது. ஈவன் பௌர்ணமி சந்திரன் இவர்களோட தொடர்பில் இருந்தால் அவர் சுபத்துவம் பெற்ற சனி. அது இருக்கக்கூடிய வீடு, மற்ற கிரக சேர்க்கை இதெல்லாம் பார்க்கணும். பொதுவான ஒரு கருத்தை மட்டும்தான் நான் இங்கே வைக்கிறேன், சரிங்களா? இன்னொன்று பாவத்துவம் பெற்ற சனி, சூரியன், செவ்வாய், ராகு, கேது இவர்களோட தொடர்பை பெற்ற சனி. இந்த மாதிரி ஒரு நிலையில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அது சுபத்துவம் பாவத்துவம்னு நீங்கள் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம், அதை பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த அமைப்பில் அதாவது பாவத்துவம் என்ற அமைப்பில் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவாக சனி பகவானுடைய பார்வையானது தான் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 3ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீட்டை பார்வை செய்வார். அப்படி ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் ஒருவேளை தன்னுடைய 3ஆம் பார்வையிலையோ, தன்னுடைய 7ஆம் பார்வையாலேயோ அல்லது தன்னுடைய 10ஆம் பார்வையாலேயோ பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் எதிர்மறை சிந்தனைகள் அதிகமுடைய நபராக இருப்பார், சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார், அவர் 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை எத்தனாவது பார்வையாக பார்க்குறாருங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எதிர்மறை சிந்தனைகள்னால் எப்படிப்பட்ட எதிர்மறை சிந்தனைகள்னால் எப்பொழுதுமே ஒரு மனசுக்குள்ளே ஒரு கேள்வியோடையே இருக்கக்கூடியவர், எதையுமே சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடியவர், இது நடக்குமா இது நடக்காதா என்று நினைக்கக்கூடியவர், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எப்பொழுதுமே தன்னை பற்றி தாழ்வான ஒரு மனப்பான்மையை வைத்து கொள்பவர். இப்போ உதாரணமாக ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா தனக்கெல்லாம் காதல் அமையுமா அப்படிங்கிறத இவங்களுக்கு முதல் சிந்தனையாகவே இருக்கும். ஒரு காரியத்தை செய்யலாம்னு சொல்லி கிளம்புறாங்கன்னா இது சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிற எண்ணத்தோடையே போவாங்க. அதில் சக்ஸஸ் ஆகுமாங்கிற எண்ணம் கம்மி, ஃபெயிலியர் ஆகுமாங்கிற எண்ணம் ஜாஸ்தி. அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இவங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லோர் மேலும் ஒரு சந்தேக எண்ணத்தை வளர்த்துக்குவாங்க. இவங்க சரியானவங்களா தப்பானவங்களா, இவங்கக்கிட்ட பழகலாமா வேண்டாமா, இவங்களால நமக்கு கெட்டது வந்துருமா, நல்லது வந்துருமான்னு நினைக்கிறத விட கெட்டது வந்துருமான்னு நினைக்கிற எண்ணங்கள் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னாலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப முக்கியமாக குலதெய்வத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லைங்களா? அப்போ குலதெய்வத்து மேலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்பது இருக்காது. அதே மாதிரி நமக்கு பிரச்சனைகள் வர்றது நம்மளோட கர்மாவோ அல்லது நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாதிக்கப்படுறதோ அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால நடந்தால் கூட இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே பிரச்சனை வந்துடுது, அல்லது குலதெய்வமே நமக்கு தப்பாக இருக்கா, அல்லது குலதெய்வத்தால் நமக்கு அனுகிரகம் இல்லை, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடைய குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள்லையும் நினைப்பாங்க, காதல் சார்ந்த விஷயங்கள்லையும் நினைப்பாங்க, பழகக்கூடிய மனிதர்கள்கிட்டையும் நினைப்பாங்க. அதே மாதிரி தன் புகழுக்கு இழுக்கு வந்துடுமோ அப்படிங்கிற எண்ணம் இவர்களை அடிக்கடி துரத்தக்கூடிய விஷயமா இருக்குங்க. ஒரு சின்ன தப்பு தான், எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பையே இவங்க பண்ணியிருந்தால் கூட இதை இவங்க பெருசாக இமேஜினேட் பண்ணுவாங்க. நமக்கு இப்படி வந்துடும் அப்படி வந்துடும், நம்மளை இப்படி நினச்சிடுவாங்க, அந்த மாதிரி மற்றவர்கள் நினைக்கிறாங்களோ நினைக்கல இவங்களாவே தனக்குத்தானே ஒரு என்ன சொல்கிறது, தன்னை பற்றி தானே ஒரு குறைவான மதிப்பீடு வைத்துக்கொண்டு எப்பொழுதுமே ஒரு எதிர்மறை வளையத்தை தனக்கு சுற்றி போட்டுக்கொண்டு அதுக்குள்ளேயே பயணிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். ஸோ எப்பொழுதுமே சனி பகவானுடைய பார்வை, அதிலும் முக்கியமாக பாவத்துவம் பெற்ற சனி பகவானோட பார்வையானது பூர்வ புண்ணியம் என்று கூறப்படக்கூடிய 5ஆம் இடத்தை பார்வை செய்தால் அந்த நபர் தன்னுடைய வாழ்வின் இறுதி நாள் வரை எதிர்மறை சிந்தனைகளை அதிகம் வைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய நபராக இருப்பார். ஸோ இவ்வளவுதாங்க. நன்றி நண்பர்களே.